தினம் ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கிற ஆலயம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். உலகையே காத்து அருளும் சர்வேஸ்வரனான சிவபெருமானுக்கு ஏராளமான ஆலயங்கள், எண்ணற்ற வடிவங்கள். அப்பேற்பட்ட வடிவங்களுள் ஒன்றுதான் அர்த்தநாரீஸ்வரர். ஆணுக்கு பெண்ணிங்கே சமம் என்று இந்த நூற்றாண்டில் மேடைக்கு மேடை முழங்குகிறோம். ஆனால் எத்தனையோ யுகங்களுக்கு முன்னே இதை வலியுறுத்திச் சொல்லி வழக்கத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறார் சர்வேஸ்வரன். அப்படி உமைக்கும் தன்னில் சரிபாதியை தந்த இறைவன் வடிவம்தான் அர்த்தநாரீஸ்வரர். பெரும்பாலான ஆலயங்களில் இவரை தரிசிக்க முடியாது. புராதனமான பழமையான சில ஆலயங்களின் கோஷ்டத்தில் மட்டுமே இவரை தரிசிக்க முடியும். ஆனால் இந்த அர்த்தநாரீஸ்வரருக்கென்று ஒரு தனி கோயில், அதுவும் பழமையான கோவில் திருச்செங்கோட்டில் அமைந்துள்ளது. ஆலயத்தின் கருவறையில் ஆணும் பெண்ணும் இணைந்த வடிவத்தில் இறைவன் தரிசனம் தருகிறார். தட்சிணாமூர்த்தி, நடராஜர், சந்திரசேகரன், பிட்சாடனர் என்பது போல் இதுவும் சர்வேஸ்வரனின் ஒரு வடிவமே. அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் உருவாவதற்கு காரணம் யார் தெரியுமா? ஒரு முனிவர். அவர் பெயர் பிருங்கி முனிவர். இந்த பிருங்கி முனிவர் ஆகப்பட்டவர் சர்வேஸ்வரனை மட்டுமே வணங்குவார். அதாவது சிவமே பெரிது என்று சொல்லித் தெரிந்தார். கைலாயம் செல்லுகின்ற போது இறைவனை மட்டுமே வலம் வந்து வணங்குவார். அன்னையை மதிக்கவில்லை, அதாவது பார்வதியை மதிக்கவில்லை. ஒரு நாள் உமையுடன் சிவன் காணப்படுகிறார் கைலாயத்தில். அதுவரை தனித்து வலம் வந்தவர் உமையுடன் காணுகிற போது யோசித்தார், நாம் இறைவனை மட்டுமல்லவா வலம் வருவோம், எப்படி வலம் வருவது என்று யோசித்தார். உடனே தனது உருவத்தை மாற்றிக்கொண்டார். இருவரும் இணைந்திருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு வண்டாக மாறி இறைவனை மட்டுமே வலம் வந்தார். இறைவனை மட்டும் வலம் வந்து முடித்து சுயவடிவம் எடுத்து ஈசனை வணங்கினார். இறைவனும் ஆசிர்வதித்தார். பராசக்தியாகப்பட்டவள் யோசித்தாள், தன்னை வணங்காதவருக்கு தன் சக்தி மட்டும் எதற்கு என்று யோசித்தாள். சிவமே பெரிது என்று காணப்படுகிறார், சக்தியை இவர் மதிக்கவில்லை, நாம் கொடுக்கிற சக்தி மட்டும் இவருக்கு எதற்கு என்று பிருங்கி முனிவர் உடலில் உள்ள சக்தியை எடுத்துக்கொண்டாள். அடுத்த கணம் எலும்புக்கூடாய் மாறி கீழே சரிந்தார் பிருங்கி முனிவர். யோசித்து பாருங்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய சக்தி காலாவதியானால் நாம் எலும்பும் தோலுமாக ஆகிவிடுவோம். முதுமை கோலம் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். முதுமையின் சாயலில் இருப்பவர்களை நாம் சொல்வதில்லையா, எலும்பும் தோலுமாக இருக்கிறார் என்று? அதுதான் அத்தகைய கோலம். இறைவன் பார்த்தார், என்னத்தான் சக்தி பிருங்கி முனிவரை தண்டித்தாலும் தன்னை வணங்குபவர் ஆகிற்றே இவர் என்று தன் கையில் இருந்த கோலை கொடுத்தார். அதையே கைப்பிடியாக பயன்படுத்தினார் பிருங்கி முனிவர். மிக தட்டு தடுமாறி அங்கிருந்து அகன்றார். அதன்பின் பார்வதி தேவி சிவரிடம் கேட்டார், உங்களுள் ஒரு பாகமாக நான் கலந்திட வேண்டும். இத்தகைய சூழல் எதிர்காலத்தில் உருவாகக்கூடாது. சக்தியில்லையேல் சிவமில்லை, சிவமில்லையேல் சக்தி இல்லை. இந்த இரண்டும் இணைந்து காணப்பட வேண்டும். அதற்கு தாங்கள் அருள வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறார். சர்வேஸ்வரன் ஒரு புன்னகையோடு சொன்னார், அதற்கு நீ விரதம் இருக்க வேண்டும் என்கிறார். அந்த விரதத்தை தான் கேதாரநாத்தில் பார்வதி தேவி அனுஷ்டித்தார். அந்த விரதமே கேதார கௌரி விரதம் எனப்பட்டது. அந்த விரதத்தின் முடிவில் பார்வதிக்கு காட்சி தந்த சர்வேஸ்வரன்
தனது உடலின் இடப்பாகத்தை கொடுத்து அருளினார். இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா அர்த்தநாரீஸ்வரர் திருவடிவம். இடப்பக்கம் உமை வடிவம், வலப்பக்கம் சிவன் வடிவம். இந்த வடிவம் இப்படித்தான் உருவானது. இங்கே இறைவனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு பாகம் பெரியாள் என்றும் பெயர் வழங்கப்பட்டு வருகிறது. செங்கோட்டு வேலவர் எனப்படும் முருகனுக்கு தனிச்சன்னதியும் காணப்படுகிறது. இந்த தலம் அர்த்தநாரீஸ்வரர் திருத்தலம் அல்லவா? இந்த தலம் அமைந்துள்ள மலையானது ஒருபுறம் பார்க்கும்போது ஆணாகத் தோற்றமளிக்கிறது, வேறு இடத்தில் இருந்து தரிசிக்கிற போது பெண் போல தோற்றம் அளிக்கிறது. திருச்செங்கோட்டில் இருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் இந்த கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதை உள்ளது. இரு பாதைகள் உண்டு. ஒன்று நடைபயணமாகச் செல்வோருக்கானது, மற்றொன்று வாகனங்களில் பயணிப்போருக்கானது. அடிவாரத்திலிருந்து சுமார் 650 அடி உயரத்தில் உள்ள இந்த மலைக்கோயிலுக்கு செல்லும் பாதை 1200 படிகளை கொண்டுள்ளது. மலையேற உள்ள படிகளில் 60ஆம் படி மிகச் சிறப்பு வாய்ந்ததாகச் சொல்லப்படுகிறது. ஏதாவது தீராத வழக்கென்றால் வாதிடுபவர்கள் இந்த 60 படிகளையும் ஏறி தான் சொல்வதெல்லாம் சத்தியம் என்று அந்த படிகளின் பேரில் உள்ள முருகக்கடவுள் அறியச் சொல்ல வேண்டுமாம். இன்றும் இந்த சத்திய நடைமுறை புழக்கத்தில் இருக்கிறது. இந்த 60 படி மேல் எல்லையில் இருக்கும் முருகனை அன்றே அருணகிரிநாதர் சத்திய வாக்கியப் பெருமான் என்று அழைத்து திருப்புகழ் பாடியிருக்கிறார். நாம் சத்தியம் ஒன்றும் செய்யாவிட்டாலும் சத்திய வாக்கியப் பெருமானுக்கு வணக்கம் செலுத்தும் வாக்கில் கொஞ்சம் அங்குள்ள மண்டபத்தில் தங்கியிருந்து இளைப்பாரி மேலும் நடக்கலாம். சத்தியம் உண்மையானவர்கள் செய்ய வேண்டியதில்லை. கோடு என்றால் மலை என்றும் மலையுச்சி என்றும் அர்த்தம். செங்கோடு, செங்குன்றம், செம்மலை என பல பெயர்களுடன் திகழ்கிறது திருச்செங்கோடு. செவ்வண்ணக் கல்லால் அமைந்த செங்கோட்டு மலை என்று அறியலாம். செங்கோட்டின் பெரிய மலைமுகடு நாகமலை என்றும் சிறிய முகடு நந்திமலை என்றும் அழைக்கப்படுகிறது. திருச்செங்கோடு மலையை நாகாச்சலம், நாகமலை, நாககிரி, உரசகிரி என்றும் சொல்வார்கள். படிகளின் வழியே செல்லும்போது பெரிய மலைக்கும் சிறிய மலைக்கும் இடையே அமைந்துள்ள நாகர்பள்ளம் எனும் இடத்தை காணலாம். இங்கே ஆதிசேஷன் 5 தலைகளையும் விரித்து படமெடுத்த நிலையில் லிங்கத் திருமேனியை சுமந்து கொண்டிருக்கும் 60 அடி நீள சிற்பக் காட்சியை காண்கின்றோம். இந்த நாகத்தின் மீது குங்குமம் தூவி வழிபடுகின்றனர். நாகதோஷம் உள்ளவர்கள் சிறப்பு வழிபாடு செய்கின்றனர். இந்த மலை உருவாவதற்கு புராணக் கதை உண்டு. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்கிற போட்டியானது ஏற்பட்டது. இதற்காக ஒரு பந்தயமும் வைக்கப்பட்டது. ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலையை அழித்து பிடித்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் வாயு பகவான் தன் பலத்தால் மலையை விடுவிக்க வேண்டும் என்பதே பந்தயம். எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? மலையை ஒருவர் அழுத்திக் கொள்வாராம், இன்னொருவர் தன் பலத்தால் அதை விடுவிப்பாராம். இதன்படி வாயு வேகமாக வீச மலையின் முகட்டுப் பகுதிகள் பறந்து சென்று பூமியின் பல இடங்களிலும் விழுந்தன. ஆதிசேஷன் சக்தி பெரிதா, வாயுவின் சக்தி பெரிதா? நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? வாயுவுக்கு வேகம் வந்தால் எத்தனை சீற்றங்கள், எத்தனை சின்னாபின்னங்கள்! அதுபோல இந்த மலை முகடுகள் பல இடங்களிலும் விழுந்தனவாம். அதில் ஒன்றே திருச்செங்கோட்டு மலை. ஆதிசேஷ பாம்பு மலையை பிடித்தபோது ஏற்பட்ட காயத்தில் இருந்து இரத்தம் கசிந்தது.
அதனால் மலை சின்னிறமானதால் இந்த பெயர் வந்ததாகச் சொல்கிறார்கள். இந்த மலைக்கு நாககிரி என்றும் வாயுமலை என்றும் பெயர்கள் உண்டு. சிவன் கோயிலில் லிங்கம் இருப்பது மரபு. இங்கே மலையே லிங்கமாக கருதப்படுவதால் மலைக்கு எதிரே பெரிய நந்தி உள்ளது. இம்மலையில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் ஆதிகேசவ பெருமாள், செங்கோட்டு வேலவர் ஆகியோர் அருள்கின்றனர். திருப்பைஞ்சிலி, திரு ஈங்கோய்மலை முதலான தலங்களுக்குச் சென்று பதிகங்கள் பாடி வழிபட்ட ஞானசம்பந்தர் வழியெங்கும் பல தலங்களை தரிசித்து வழிபட்டபடியே வருகிறார். அப்படி வந்தவர் திருச்செங்கோட்டை அடைகிறார். சிவனாரை தரிசித்து பதிகம் பாடியவர் அடுத்து திருநனா என்கிற பவானிக்குச் சென்றுவிட்டு மலையின் மீதும் இறைவன் மீதும் கொண்ட ஈர்ப்பால் மீண்டும் திருச்செங்கோடு வந்து தங்கினாராம். அத்தனை அழகும் கம்பீரமும் வாய்ந்தது இந்த மலை என்று வர்ணிக்கிறது தலபுராணம். நமக்கு ஒரு இடம் பிடித்துவிட்டால் மீண்டும் மீண்டும் அந்த இடத்திற்கு நாம் செல்கிறோம் அல்லவா? அதுபோல ஞானசம்பந்தரை இந்த திருச்செங்கோடு திருத்தலம் வெகுவாக ஈர்த்துவிட்டதாம். அர்த்தநாரீஸ்வரர் மூலவர் நின்ற திருமேனி. இங்கே லிங்க வடிவம் கிடையாது. பாதி புடவை பாதி வேஷ்டியுடன் அற்புதமான அலங்காரம். இந்த திருக்கோலத்திலேயே காட்சி தருகிறார் மூலவர். முழு வடிவமும் வெள்ளை பாஷாணத்தால் ஆனது. சுயம்பு மூர்த்தி, சதுரபீடம். திருவடியின் கீழே குளிர்ந்த நீர் சுரக்கின்றது. இந்த தீர்த்தமானது தேவ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. தினமும் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இறைவனின் பிரசாதமாக இந்த தீர்த்தம் வழங்கப்படுகிறது. அமாவாசை போன்ற விசேஷ தினங்களில் 3-4 அண்டாக்களில் இந்த தீர்த்தமானது சேகரிக்கப்பட்டு வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இறைவனின் பிரசாதமான இந்த தீர்த்தத்தை உண்டால் சகல ரோகங்களும் நிவாரணம் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரர் திருவடிவத்திற்கு முன்னால் மரகதலிங்கமும் பிருங்கி மகரிஷியின் உருவமும் காணப்படுகிறது. மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதி மேற்கு நோக்கி உள்ளது. ஆனால் சந்நிதிக்கு முன் வாயில் இல்லை. மாறாக 9 துவாரங்கள் கொண்ட கல்லாலான பலகணி காணப்படுகிறது. இத்தகைய அமைப்பை சில ஆலயங்களில் தரிசிக்கலாம். அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதியின் முன் மண்டபத்தில் ஆமை மண்டபம் ஒன்று காணப்படுகிறது. இந்த கோயிலின் தூண்கள், மண்டபச் சுவர்கள் என அனைத்து பகுதிகளும் ஆலய சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்திலே காணப்படுகிற சிற்ப வேலைப்பாடுகள் வருகின்ற பக்தர்களின் கண்களை கவர்கின்றன. அந்த அளவுக்கு அதிநுட்பமான சிற்ப தொகுப்புகள் இங்கே அமைந்துள்ளன. மேலும் இந்த கோயிலில் செங்கோட்டு வேலவர் சந்நிதியும் அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதிக்கு தென்புறம் கிழக்கு நோக்கிய நாரி கணபதி சந்நிதியும், தென்மேற்கு பகுதியில் வெண்ணிற லிங்கத்துடன் நாகேஸ்வரர் சந்நிதியும், தென்புறத்தில் திருமகள் நிலமகள் உடனுரை ஆதிகேசவ பெருமாள் சந்நிதியும் காணப்படுகிறது. இறைவனுக்கு வற்றாத அருள் என்று சொல்வது போல மூலவரின் காலடியில் இருந்து சுரக்கும் தேவதீர்த்தம் எந்த ஒரு காலத்திலும் வற்றாதாம்.
வைகாசி விசாகத்தன்று இந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அப்போது அர்த்தநாரீஸ்வரருக்கு அர்ச்சகர்கள் தாலி அணிவிப்பார்கள். அம்பிகை தனியே இல்லாததால் இவ்வாறு செய்யப்படுகிறது ஆலயத்தில். அர்த்தநாரீஸ்வரர் மாதொருபாகர் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தின் மூலவர் சுமார் 6 அடி உயரமுள்ள ஒளிபடாத சுயம்பு திருமேனி, பாதி ஆண் பாதி பெண், மேற்கு நோக்கிய திருக்காட்சி, தலையில் ஜடாமகுடம் தரித்து பூர்ணச்சந்திரன் சூடி, கழுத்தில் ருத்திராட்சம் தாலி அணிந்து, கையில் தண்டாயுதம் வைத்திருக்கிறார். அம்பிகையின் அம்சமாக உள்ள இடதுபாக காலில் கொலுசு காணப்படுகிறது. சிவன் சக்தி சேர்ந்த வடிவம் என்பதால் வலதுபுறம் வேட்டியும் இடதுபுறம் சேலையும் அணிவிக்கிறார்கள். திருச்செங்கோடு திருத்தலம் பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகாரம், தேவாரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் உள்ளிட்ட பல நூல்களில் காணப்படுகின்றன. இந்த ஆலயத்தின் சிற்பக்கலை அழகு பற்றி சொன்னோம். வேளாள கவுண்டர் மண்டபத் தூண் ஒன்றில் வீரபத்திரர் உருவமும், மற்றொன்றில் அர்ஜுனன் தவக்கோலம், வேடன், குருவிக்காரையின் உருவமும் வெகு சிறப்பாக வடிக்கப்பட்டுள்ளது. இறைவனின் அற்புதங்கள் அளவிடற்கரியவை. கோவை அருகே காடாம்பாடி எனும் ஊரில் 500 செட்டியார் எனும் இனத்தில் பிறந்த பக்தர் பாததூளி. இவரது மனைவியான சுந்தரியம்மாளும் அர்த்தநாரீஸ்வரரின் பக்தை. பாததூளி சுந்தரியம்மாள் தம்பதியினருக்கு பல காலமாக மகப்பேறு வாய்க்காமல் இருந்தது. இவர்கள் திருச்செங்கோடு சென்று அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு உமைபாகன் எனும் மகனை பெற்றெடுத்தார்கள். அந்த மகனுக்கு 5 வயது ஆகியும் பேசாமல் இருந்தான். அதாவது வாய்ப்பேச்சு அவனுக்கு அமையவில்லை. அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் நடந்த தேரோட்ட வைபவத்தில் கலந்து கொண்டு மகனுக்கு பேச்சு வரவேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு தேர்காலில் மகனை உருட்டிவிட்டனர். பக்தியின் மிகுதியால் செய்த காரியம் இது. அந்த இறைவன் அப்படியே விட்டுவிடுவாரா? உமைபாகன் மீது தேர் ஏறிச் சென்ற பின்பு அவன் பேசத் தொடங்கினான். தேர்கால் ஏறினால் என்னவாகும்? ஆனால் அதுவே அவனுக்கு அருளாக மாறியது. அந்த மகனும் பேசத் தொடங்கினான். இந்த அதிசயத்தின் சாட்சியாக அவ்விடத்தில் மடம் ஒன்றை நிறுவி தான தர்மம் செய்து வந்துள்ளனர் இந்த தம்பதியர்கள். அவர்களது மரபில் பிறந்தவர்கள் ஒன்றிணைந்து திருச்செங்கோடு மலை மீது ராஜகோபுரம் அமைத்து கொடுத்துள்ளனர். இந்த தலத்திலே எப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் சிறப்பு? கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும், நாகதோஷம், ராகுதோஷம், காலசர்ப்பதோஷம், களத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த திருச்செங்கோடு திருத்தலம் வந்து வழிபடலாம். அவர்களது பிரார்த்தனை நிறைவேறிய பின்னர் ஆலயத்திலே அபிஷேகம் செய்து வஸ்திரங்கள் அணிவித்து நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றலாம். இந்த ஆலயமானது தினமும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நடை திறந்திருக்கும். இன்றைக்கு நாம் எவற்றையெல்லாம் புரட்சி என நினைக்கிறோமோ அவையெல்லாம் அந்த காலத்திலேயே நடந்திருக்கின்றன. ஆணென்ன பெண்ணென்ன இருவருமே இந்த உலகத்திலே நிகரானவர்கள்தான் என்பதை உணர்த்திய திருத்தலம் திருச்செங்கோடு. வரலாறு படித்தால் மட்டும் போதாது, புராணங்களையும் படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் இன்றைக்கு நாம் செய்பவை எதுவும் புதிதல்ல, எல்லாமே பன்னெடுங்காலத்திற்கு முன்னால் வழக்கத்தில் இருந்து வந்தவைதான் என்பது புலப்படும். புதிது புதிது என்று எதையும் புகுத்திக் கொண்டிருக்காமல் புராதனங்களை காப்பாற்றினாலே போதும். காலங்களை கடந்தும் ஆலயங்கள் அருள் புரிந்து கொண்டிருக்கும். ஆண்டவனை வணங்குவோம், அருள் பெறுவோம்.